ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும், அதே மாதிரி இன்ஜினியரிங் லா வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் SC ST கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் மற்றும் பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனெண்ட் தான், கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 56,100, அதாவது 18,000லேருந்து 56,100 வரைக்கும் ஆரம்ப சம்பளம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கான மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,40,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 28 ஏப்ரல் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் இதில் தான் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே இங்கே கேப்ஷா கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணல, ஏதாவது கொரி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடிக்கும் நீங்கள் மெயில் அனுப்பலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு போகும். இதில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடி கீழே கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்சா கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. தென் லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனோன்னு உங்களுடைய பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. அப்படி ஏதாவது மேபி உங்களுக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஷோ பண்ண அந்த மொபைல் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பரோ இல்லை இமெயில் ஐடிக்கோ நீங்கள் தாராளமாக மெசேஜ் அனுப்பலாம், இல்லை டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் இது ஆன்லைனில் எப்போ இருந்தால் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஏப்ரல் 2024 ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல் 2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரெகுலர் பேசிஸ், இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சயின்டிஸ்ட் பி, அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர், சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 4th ஒன் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், 5th ஒன் டெக்னிக்கல் சூப்பர்வைசர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 6th ஒன் அசிஸ்டன்ட், 7th ஒன் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், 8th ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், 9th சீனியர் டிராஃப்ட்மேன், 10th ஜூனியர் டெக்னீஷியன், 11th சீனியர் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட், 12th அப்பர் டிவிஷன் கிளர்க், 13th டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், 14th ஒன் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, 15th ஒன் ஜூனியர் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட், 16th ஒன் லோவர் டிவிஷன் கிளர்க், 17th ஒன் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அண்ட் 18th ஒன் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு மொத்தம் உங்களுக்கு 18 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கேட்டகரியில் போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடு எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். இது இல்லாமல் ஓபிசி அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கீழே என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு சேலரி மற்றும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். சயின்டிஸ்ட் பி 56,100லேருந்து 1,77,500 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். லா ஆஃபீஸர் 44,900லேருந்து 1,42,400 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் 44,900லேருந்து 1,42,400 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35,400 ஸ்டார்டிங் சேலரி, 30 வயதுக்குள்ளே இருக்கணும். டெக்னிக்கல் சூப்பர்வைசர் 35,400 ஆரம்ப சம்பளம், 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டண்ட்டுக்கு சேம் 35,400 உங்களுக்கான சேலரி, 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் 35,400 உங்களுக்கான சம்பளம், 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் 30 வயதுக்குள்ளே இருக்கணும், 35,400 சேலரி. சீனியர் டிராஃப்ட்மேன் 35,400 சேலரி, 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு 25,500 சேலரி ஸ்டார்டிங், 18 முதல் 27 வயதினர். சீனியர் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் 25,500 18 முதல் 27 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் டிவிஷன் கிளர்க் 25,500 ஸ்டார்டிங் சேலரி, 18 முதல் 27 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த இன்னி நம்ம சொல்ல போகிற எல்லா வேலைக்கும் பார்த்தீங்கன்னா 18 முதல் 27 வயதினர் ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கு பார்த்தீங்கன்னா 25,500 சம்பளம். ஸ்டெனோகிராஃபர் 25,500. ஜூனியர் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் 19,900. லோவர் டிவிஷன் கிளர்க் 19,900. ஃபீல்டு அசிஸ்டன்ட் 18,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுக்கு பார்த்தீங்கன்னா 18,000 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரோலுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இங்கே அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு உங்களுக்கு 5 இயர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரோலை பொறுத்தளவுக்கு. இது இல்லாமல் பெண்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி அந்த இதில் பார்த்தீங்கன்னா விடோ, டிவோர்ஸ்டு உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட். இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரினா நீங்கள் நார்மலாகவே 35 வயதுனா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே எஸ்சி எஸ்டி கேட்டகரினா நீங்கள் 40 வயதினர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பிக்கு நீங்கள் இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர் நீங்கள் இதுக்கு லா முடிச்சிருக்கணும். சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் இதுக்கு நீங்கள் டிகிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி சயின்ஸில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் சூப்பர்வைசர் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணால் போதும். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் இதில் நீங்கள் பிகாம் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கோம், இங்கிலீஷ் வித் ஹிந்தி இல்லை ஹிந்தி வித் இங்கிலீஷ் படிச்சிருக்கவங்க இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் டிராஃப்ட்மேன் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிக்கணும் சயின்ஸ் குரூப்பில், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸ்டெனோகிராஃபர் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஜூனியர் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். லோவர் டிவிஷன் கிளர்க் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஃபீல்டு அட்டெண்டன்ட் இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதில் நீங்கள் அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ரைட்டிங் தகுந்த அதுக்கு கீழே இருக்க வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது 3 முடிஞ்சிருச்சு அப்படின்னா சிபிசிபி அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இந்த வேலை வாய்ப்பு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் இதுக்கு மேலே உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.